Hi guys, welcome back to our channel படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், அதே மாதிரி ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இது எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சமாவது வெயிட் லாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு தைராய்டு அண்ட் பிசிஓடிக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ஃபைபர் ரிச்சாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீல் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்த்தியாக உங்களோட பாடி, உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் காலையில் இது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, ஃபர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெயிட் லாஸுக்கு, பிசிஓஎஸ்க்கு, தைராய்டுக்கு, பிசிஓடிக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் ஸ்மூதி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எப்போவுமே ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம ஈஸியாக பண்ணாலே அது நமக்கு ஹெல்த்தியானதாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணுற எந்த ஃபுட்டுமே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் ப்ரோட்டீன் ரிச் ஸ்மூதி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்மூத்தியில் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதோட பெனிஃபிட்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்மூதியில் ஒரு 1 கப் அளவுக்கு ஸ்பினச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பினச் அப்படின்னா கீரை. இது வந்து பசலைக்கீரை இல்லை பாலக்கீரை, ரெண்டில் ஏதாவது ஒன்று. இப்போ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா என்ன வகை கீரையோ அதை நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்பினச் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோலேட், ஃபைபர் ரிச் இது எல்லாமே வந்து இதில் கிடைக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பினச் வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைனா இது வந்து க்ரீன் ஆப்பிளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு க்ரீன் ஆப்பிள் இல்லை ரெட் ஆப்பிள் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச், விட்டமின் ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி ரிச். அதுக்கப்புறமா இதில் வந்து வெயிட் லாஸுக்கு தேவையான ஃபைபர்ஸ் வந்து நிறைய இருக்குது. பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பனானா. இதில் வந்து ஒரு ஹாஃப் பனானா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்ஸ் கிடச்சிரும். ஸோ எனர்ஜி, பொட்டாசியம் ரிச். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸுக்குமே இது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஹாஃப் பனானா மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து ஓவர் நைட் ஊற வச்சதாக இருக்கலாம், இல்லை அப்போதைக்கு லைட்டாக கொஞ்சம் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தேவையில்லை, ஊற வச்சதே ஒரு 20 நிமிஷம் இல்லை ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதுக்கு தேவை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. உங்களோட கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது இது. ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண வேண்டியது சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓவர் நைட் இல்லைனா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு இதை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ளோட்டிங், கேஸ்ட்ரபிள், அசிடிட்டி பிரச்சனைகள் மாதிரியெல்லாம் வராமல் தவிர்க்கும். ஸோ அதனால் நல்லா ஊற வச்சு இது வந்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா அந்த வாட்டரோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சியா சீட்ஸையும் நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட், வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் கூட. ஸோ அதனால் இந்த சியா சீட்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். சியா சீட்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட கட் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கும் ஒரு ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த கர்ட் வந்து ப்ரோபயோட்டிக். இந்த கர்ட் இல்லைன்னா யோகர்ட் எடுத்துக்கலாம். யோகர்ட் வந்துட்டு பெரும்பாலும் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல திக் கர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் டேபிள் ஸ்பூன்னால் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பிள், அப்புறமா வந்து ஸ்பினச், அப்புறம்
பனானா இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து இந்த ஸ்மூதியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி, ஃபர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லி, பிசிஓடி பிசிஓஎஸ் ஃப்ரெண்ட்லி, தைராய்டு ஃப்ரெண்ட்லி, வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டால் போதும். வேறு எந்த சாப்பாடுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. இதுவே வந்து ரொம்ப ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கிறதுனால, ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஃபுல்னஸ் அந்த சட்டைட்டி ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஃபீல் கூட உங்களுக்கு வராது. இதில் வந்து நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நட்ஸு கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற சீட்ஸ் கூட வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.